வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஃப்ளெக்ஸ் பேனர் டிசைனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் வந்து ஃபோட்டோஷாப் டூலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் Ctrl+N ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ லேயர் க்ரியேட் ஆகும். இந்த லேயரில் விட்த் வந்து 1280, ஹைட் வந்து 720 கொடுத்துக்குங்க. இது நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த ரெசொல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெசொல்யூஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா லாக் சிம்பிள் போட்டிருக்குங்களா, அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் லேயராக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம வந்து பேனரில் கார்னரில் வந்து நம்ம ஸ்கேல் செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பேனரில் பிரிண்டிங் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து அதை பேஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது எதுலையாவது மடக்கி கட்டுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து ஸ்கேல் செட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் கைட்லைன்ஸ் செட் பண்ணிட்டோம். இந்த கைட்லைன்ஸ்க்கு உள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இமேஜஸ்ஸு. ஸோ அதிலேருந்து நான் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் தான் நம்ம இப்போ பேக்ரவுண்டு செட் பண்ண போகிறோம். Ctrl+A ப்ரெஸ் பண்ணி Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லேயரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கைடுக்குள்ளே செட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கைடுக்குள்ளே நம்ம இந்த பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஏன்னா இந்த பேக்ரவுண்டு இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் கிளியராக தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு பிளரில் காஷியன் பிளர்னு ஒன்று உண்டு, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதை அப்ளை பண்ண ஒன்று பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது வந்து நீங்கள் பிளர் வந்து பிக்சல்ஸ் இந்த ரேடியஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைக்கும் போது பாருங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஆகுதுன்னு. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேனர் டிசைனை பொறுத்தளவில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த பேனர் வந்து நல்ல டிசைனாக வரும். இப்போ நான் வந்து இன்னொரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகரும் ஒரு முருகர் இமேஜும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த பேனரோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு விநாயகரோட இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா PNG ஃபார்மேட்டில் சில இமேஜஸ் கிடைக்கும். சப்போஸ் அப்படி கிடைக்காத இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ளைன் ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த பேக்ரவுண்டு லேயரில் கிளிக் போட்டு லாக் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எரேசர் டூலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் எரேசர் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஒயிட் லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். இப்போ Ctrl+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லேயருக்கு போயிடுங்க. லேயருக்கு போயிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், அதை விநாயகர் மட்டும் அப்படியே இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த விநாயகரை எந்த கார்னரில் வேணுமோ அங்கே கொண்டு போய் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து விநாயகரை லெஃப்ட் சைட் கார்னரில் வச்சுக்கிறேன். டாப்பில் அப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முருகர் அந்த இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம். Ctrl+O ப்ரெஸ் பண்ணால் நியூ இமேஜ் உள்ளே கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அதே சேம் மேஜிக் எரேசரை வச்சு நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சேம் கலராக இருந்ததுன்னா அது எந்த கலராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம்.
இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல், அப்புறம் லேசர் டூல்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து இமேஜை கட் பண்ண வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் வேலை எடுக்கும், அதிகமான வேலை அது. இப்போ பாருங்கள், இந்த முருகர் இமேஜையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேனரில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோபுரம், கோயில் கோபுரத்தோட ஷேடோ மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறேன். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் இது எல்லாமே நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோபுரம், இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இமேஜ் இது. இதை வந்து நான் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பாருங்கள், அன்வான்டான 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு பைக் வேறு நிற்கிது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இமேஜில் தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் டூலில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த போர்ஷன்லாம் தேவையில்லையோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க, க்ராப் ஆகிடும். க்ராப் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இமேஜில் அங்கங்கே அந்த பேனர் ஏதோ நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்காங்க போல இருக்குது. அதோட ஒயிட்லாம் கொஞ்சம் தெரியுது. அதை நம்ம எப்படி ஹைடு பண்ணலாம் அப்படின்னா, ஹீலிங் ப்ரஷ் டூல்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஒயிட் பக்கத்தில் இருக்கிற லேயரில் எங்கேயாவது ஒரு பக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைஸு சின்னது பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அல்ட் கிளிக் டு டிஃபைன் எ சோர்ஸ் பாயிண்ட் டு பி யூஸ்டு டு ரிப்பேர் த இமேஜ். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நார்மலாக இருக்க இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜில் கொண்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த ஒயிட்லாம் பாருங்கள் நார்மல் ஆகிட்டே இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோம், ரைட் சைடு போடும். இப்போ ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கலர் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போது நான் வந்து மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நார்மலாக மவுஸில் லெஃப்ட் கிளிக் அடிச்சிங்கனாலே போதும். அதுக்கு தகுந்தவாறு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த இமேஜை. பாருங்கள், ஓரளவு பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்போவும் மாதிரி மேஜிக் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் இமேஜ் ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். தென் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் ஆகும். அப்புறம் கண்ட்ரோல் சி கொடுத்திங்கன்னா காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லேயருக்கு வந்துடுங்க. இந்த இமேஜில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு கொடுக்குறேன். இமேஜ் வந்து கொஞ்சம் ஒரு பக்கமாக சரிஞ்ச மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ அதை வந்து நான் டில்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. கார்னரில் வச்சிங்கன்னா உங்களோட கர்சர் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டில்ட் பண்ணுங்கள், இமேஜ் வந்து நார்மல் ஆகும். ஸோ அப்புறம் வந்து அப்ளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப் டவுன் பார்த்துக்குங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அதில் வந்து நீங்கள் அப் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த கோபுரம் இமேஜை வந்து நம்ம உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம இதை அலைன் பண்ணி செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் 4 தான் கோபுரம் இருக்குது, ஓகேங்களா. இந்த லேயரில் இருக்கக்கூடிய அப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேனர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் தெரிய வேணாம், நம்மளுக்கு ஒரு லைட் ஷேடோவாக இருந்தாவே போதும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த அப்பாசிட்டியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ட்ரான்ஸ்பரன்சி நீங்கள் அந்த லெவல் கொடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு இவ்வளோ போதும் எனக்கு. ஸோ நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் இந்த இடத்துல இங்கிலீஷ்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தமிழை சூஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா சில சிஸ்டமில் தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், பட் ஆனால் நமக்கு வந்து தமிழ் எப்படி டைப் பண்ணணுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு நபர்களுக்காக இந்த டூலை நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து டைப் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள், திருவிழாவை காண வரும் பக்தர்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் டைப் பண்ணிட்டோம். ஸோ இதில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திருவிழாவை காண வரும் பக்தர்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் சென்டரில் கொண்டு போனாலும் நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 48 இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் சைஸு. இதில் வந்து 49 or 50 உங்களுக்கு தேவையான சைஸை வந்து நீங்கள் இதில் இன்புட் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து போதுமானது. நான் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கிற லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண போகிறோம். லேயர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ண உடனே அதில் டிஃபால்ட்டான கலர் பிளாக் சூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்தவாறு நம்ம கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரோக் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள், அவுட்டர் லைனில் அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக்ஸ் நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 3ல் இருக்குது. ஸோ அதை வந்து நான் 5 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறோம். ஸ்ட்ரோக்ஸ் அதிகமாக செட் பண்ணவும் கூடாது, அதிகமாக இருந்தனால நல்லா இருக்காது. இப்போ 9 இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ 8 நார்மலாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 8 செட் பண்ணிக்கோங்க. 5 to 8 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதிகமாக பண்ண வேண்டாம். அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதே டெக்ஸ்ட்டை வந்து அடுத்து நாள், இடம் இந்த மாதிரிலாம் போடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணிட்டோம்னா சைஸு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே செட் பண்ணி பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மூவ் டூவில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேருந்து கர்சரை வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஜஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அடுத்து ஒரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம போய் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாள், இடம் அப்படிங்கிற ஒரு 2 வேர்டை மட்டும் இதில் சேர்க்க போகிறேன். அதுக்காக தான் இதை நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அகைன் வந்து உங்களோட கூகுள் இன்புட் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் நாள் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் இடம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி அலைன் பண்ணிக்கங்க. இதை இப்போ 2யுமே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுற ஏரியாவுக்கு வாங்க. அதில் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஆல்ரெடி கீழே ஒரு ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல Ctrl+A கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் Ctrl+V கொடுத்துருங்க. நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இப்போது பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து நாள், இடம் அது என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. இல்லை இது வந்து நம்மளுக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு இப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் ஃபோட்டோ போட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபோட்டோ போடுறதுக்கு ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்ட் இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, பாலிகான் இருக்குது. அதில் நம்ம ரெக்டாங்கிளே பண்ணுவோம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஷேப்பில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உள்ள ஃபில்லிங் கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு பார்டர் செட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் கொடுக்கலாம், இல்லை ஒயிட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஒயிட்டு செட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்டரோட திக்னஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதே பார்டரை, அதாவது நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த இமேஜஸ்க்கு வந்து பண்ண போகிறோம்.
இதுக்குள்ளே தான் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் வந்து அடுத்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை வச்சு மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே பாருங்கள், இந்த மாதிரி சேம் ஒரு ரெக்டாங்கிள் வந்து இன்னொன்று வந்துடுது. அகைன் நான் திரும்பவும் அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமே ஒரு 5 இமேஜ் தான் நான் இப்போது ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் 5 இமேஜுக்கு தகுந்தவாறு நான் அது ஸ்பேஸெல்லாம் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இடத்துக்கு தகுந்தவாறு இந்த 5 இமேஜையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். 5 ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு தேவையான ஸ்பேஸில் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு பேனர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேனரில் வந்து அங்கே அந்த திருவிழா சம்மந்தப்பட்டவங்க ஃபோட்டோஸ் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க புகைப்படங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இம்போர்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது இந்த இமேஜெல்லாம் நீங்கள் 5 லேயரையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு Ctrl O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் Ctrl A ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் உண்டு. அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு அதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள், பேஸ்ட் இன்டூன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம தேவையான இடத்துல வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, சிம்பிளாக ஒரு பேனரு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண இமேஜை நீங்கள் வந்து ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். PST ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கிறேன். இதே இப்போ JPG ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் அகைன் சேவஸ் கொடுத்துட்டு சேவஸ் டைப்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து JPG கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் சேவ் பண்ணிக்கங்க. இது வந்து 12 இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒர்க் பண்ண பேனர் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.